ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வீட்டில் வச்ச குடியில் டீக்ளேர் பண்ணி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறோம், வந்து பாருங்கள். கிறிஸ்மஸ் குடியில் செஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில். இந்த குடியில் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அதை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இயேசு கிறிஸ்து எப்பயுமே மாட்டுத்தொழுவத்தில் பிறந்திருப்பாரு. நம்ம மாட்டுத்தொழுவம் வச்சதுனால இப்போ நம்ம என் மைண்டுக்கு என்ன வந்திருக்கோ அதை நான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம சுற்றுப்படி பார்த்தோம்னா, ஒரு தீவுக்கு நடுவில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு. அந்த தீவுக்கு நடுவில் சுற்றி நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்றப்ப ஜாக் ஸ்பேரோ கடல் கொள்ளையன் வந்து கப்பலில் வர மாலுமிகளை தாக்கி கொண்டிருக்காரு. அப்போ கப்பலில் வர 2 மாலுமிகள் கேட்குறாங்க, கேப்டன், இந்த ஜாக் ஸ்பேரோ கடல் கொள்ளையன் தாக்கி கொண்டிருக்கிறான், நம்ம இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறப்ப கேப்டன் சொல்கிறார், அதோ அந்த தீவில் ஒரு இடத்தில் வால்நட்சத்திரம் வழிகாட்டுகிறது, அந்த வால்நட்சத்திரம் இருக்கும் இடத்துக்கு செல்வோம், நமக்கு ஜீசஸ் பிறக்கப் போகிறார் என்ற தகவல் முன்கூட்டியே அறிந்தோம் என்று கேப்டன் கூறுகிறார். அதே சமயம் இங்கிட்டு பார்த்தோம் என்றால் 3 ராஜாக்கள் அதோ அந்த வால்நட்சத்திரம் வழிகாட்டுகிறது, தீவை நோக்கி பயணம் கொண்டு வருகிறார். இந்த இருவரும் சேர்ந்து தீவிற்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் ஜாக் ஸ்பேரோ கடல் கொள்ளை என்று தப்பித்து வந்து இவர்கள் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்திருப்பதை காண்பதுதான் நம் வீட்டில் செய்திருக்க குடிலை பார்க்கிறோம். பாருங்கள், பார்ப்போம். இப்பொழுது நம்ம குடிலோட அமைப்பு எப்படி இருக்குது என்று பார்த்தால், தீவுக்கு நடுவிலே ஒரு பாழடைஞ்ச இடத்தில் பாசான் பணிந்து இருள் சூழ்ந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து ஒளி தருவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் வைத்திருக்கின்ற குடில். மனைவி பேறுகால வேதனையில் உள்ளார், தங்குவதற்கு இடமில்லை, தங்குவதற்கு சிறிது இடம் கிடைக்குமா என்று கேட்கிறார். சோட்டா பீம், அதோ அந்த மாட்டுத் தொழுவத்து இடம் உள்ளது, அங்கு சென்று தங்கிக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம கடல் கான்செப்டுக்கு போவோம். இப்போ என்னன்னா, ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் என்னன்னா, ஜாக் ஸ்பேரோ கடல் கொள்ளையன் வந்து பிளாக்வால் கப்பலில் வந்து மாலுமிகளை தாக்கி கொண்டிருக்கிறார். மாலுமிகளை தாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது மாலுமிகள் கேட்கிறார்கள், ஜாக் ஸ்பேரோ கடல் கொள்ளையன் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறான், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? கேப்டன் சொல்கிறார், கேப்டன், அதோ அந்த தீவில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், அவர் நம்மளை காப்பாற்றி விடுவார். இயேசு கிறிஸ்து பிறந்து எங்களை மீட்டு விட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த மாட்டுத் தொழுவத்துக்கு சொல்லுவோம். இப்போ 3வது பார்த்தோம்னா யாருமே இந்த குடியில் போட மாட்டாங்க. இப்போ நம்ம 3வது போட்டிருக்கோம். இப்போ என்ன ரீசன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து வால்நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. இளவரசர்களே, அதுவும் அந்த தீவில் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார், வாருங்கள், வால்நட்சத்திரம் வழிகாட்டுகிறது, நாம் செல்வோம் அப்படின்னு 3வது பயணம் பண்ணி வராங்க. பயணம் பண்ணி வந்து இருக்கப்ப குடியில் நெருங்கி வராங்க. ஆனால் குடியிலுக்குள்ள 3வது இருக்க மாட்டாங்க. நமது குடியில் பார்த்தோம் என்றால், கப்பலில் காப்பாற்றப்பட்ட மாலுமிகளும் இங்கிட்டு வருகின்ற 3 ராஜாக்களும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நம் இயேசு பிறந்திருக்கும் குடிலில் வந்து அவர்களை காப்பாற்றப்பட்டதை உணர்ந்து அங்கு வருகின்ற பொழுது உருவாக்கப்பட்டது தான் இந்த குடிலினுடைய அமைப்பு. இந்த குடிலினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது, ஒரு தீவுக்கு நடுவிலே பாழடைஞ்ச இருள் சூழ்ந்த ஒரு கட்டட இடத்தில் பாசான்கள் பணிந்து ஒரு பழைய ஒரு இருளிய இடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் நமக்கு ஒளி தருவது போல் இந்த இடத்தை நாம் மாற்றி உருவாக்கிக்கின்றோம். அனைவரும் மாட்டுத் தொழுவத்தில் வைப்பார்கள். ஆனால் நான் மாட்டுத் தொழுவம் ஏற்கனவே வைத்துவிட்டேன் என்றதால், கடலுக்கு நடுவிலே மீன்கள் நிறைந்த உலகில் ஒரு கடல் நடுவே தண்ணீரில் கடலில் நிற்பது போல் இயேசு குழந்தை பிறப்பதை உணர்த்தினேன். அது ஒரு விதமான மாட்டுக்கூட்டாயம். கீழே அடியில் மீன்கள் வாழும் பகுதியில் கடலில் இயேசு கிறிஸ்து பிறந்தது போல் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பாழடைந்த வீட்டை நாம் உற்று நோக்குவோம். ஒரு பாழடைந்த இடம் எப்படி இருக்குமோ, பாசனங்கள் நிறைந்து அழுக்கான கலரில் கூரை மரப்பெட்டை வைக்கப்பட்டு
2 பக்கம் 2 தூண்கள் வைத்து இடையில் சம்மனஸ் அவர்கள் வந்து இயேசுவை ஆசீர்வதித்து பிறந்தது போல் மேலே ஓடுகள் அமைத்து கிறிஸ்மஸ் மரம் இதை நாம் மேற்கொண்டும் அழகுபடுத்தியிருக்கிறோம். மேற்கூரைக்கு நம் மரப்பட்டையை பயன்படுத்தி வைத்திருக்கிறோம். 2 தூண்களில் 2 லைட் எரிவதையும் நாம் ஒளிர வைத்திருக்கின்றோம். இது ஒரு புதுவிதமான முயற்சி. இதை நான் தனி ஒருவனாக செய்திருக்கிறேன். பாசங்கள் நிறைந்த உலகில் வானதூதர் ஆசீருடன் இயேசு கிறிஸ்து இன்று பிறந்து விட்டார் நமது குடிலில். இப்போ பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மாட்டுத்தொழுவத்தில் பிறந்திருக்கார். ஆனால் நம்ம ஒவ்வொரு வாட்டி மாட்டுத்தொழுவத்தில் வச்சோம்னா வருஷம் ஒரே மாதிரி செய்த மாதிரி இருக்கனால நம்ம சொந்த முயற்சி சொந்த பிளானை அமைச்சு இப்போ நம்ம ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு பாழடைஞ்ச ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து கஷ்டப்பட்டு பிறந்ததுனால எப்படி இருக்கும் அந்த தான் நம்ம இப்போ உருவாக்கியிருக்கோம். இது பிறந்து அவர் ஒளி கொடுத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்ததா நான் நம்புகிறேன். அந்த வெளிச்சம் இந்த குடியின் உருவாக்கம் அனைத்தையும் ஒரு புதுவிதமான முயற்சி. ஒரு பாழஞ்ச இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து ஒளி கொடுத்து பாசாங்கள் மின்னும் குடிலை கோட்டையாயும் மாற்றியதுதான் இந்த உருவாக்கம். இப்போ நம்ம குடியில் பார்த்தோம்னா ஒரு மன்றாட்டு வச்சுருக்கோம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுற மாதிரி குழந்தை இயேசுவே வீட்டு பிரச்சனை, உடல்நல சுகம், கடன் பிரச்சனை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஆசைப்பட்ட உறவு கிடைக்காமல் டிப்ரெஷன் இருக்கும் நண்பா நண்பிகள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து துக்கம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வை அளித்தரல வேண்டுகிறேன் குழந்தை இயேசுவே. இந்த வசனத்துக்கு தகுந்தாற்போல் என் தேவன் எனக்காய் ஏதேனும் செய்திருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மன்றாட்டை இந்த குடிலில் வைத்திருக்கிறேன். அதே சமயம் நம் குடிலில் பார்த்தோம் என்றால் மழை பெய்து கொண்டிருக்கும். மழை பெய்கின்றது. நாம் போர் சொன்னோம், அந்த போருக்கு ஏற்ற வகையிலும் மழை பெய்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தோம் என்றால் நமக்கு நீராதாரம் நீட்டையம் மழை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நம் மழைப்பொழிவை ஏற்படுத்தி பின்னே செட்டப் செய்து வைத்திருக்கின்றோம். மழை பெய்கிறது, நீராதாரம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை விதைக்கும் வகையில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போ அங்கே மழை பெய்கின்ற தண்ணியானது ஒரு ஆறு ஓடி வருவது போல் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆற்று நீரை நாம் ஒரு சோசியல் மெசேஜுக்காக தீர்க்கக்கூடிய ஆற்று நீரை கடலில் கலக்காமல் சேகரித்து புதியதாக அணை கட்ட வேண்டும் என்ற உள்நோக்கத்தை கட்டியிருக்கிறது. இந்த ஆற்று நீர் போல் நீர் சூழ்ந்து வருகிறது இந்த மழை நீர். நாம் இங்கிட்டு கடல் பச்சிலம் புல்வெளி அழகான கேட்டுகளுடன் இங்கிட்டு கடல் இருப்பதால் கடல் மாசை தவிர்ப்போம். அந்த ஒரு சோசியல் மெசேஜ் இந்த குடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே பார்த்தோம் என்றால் 2 குழந்தை சேர்ப்போம். போகிற வரவங்க அனைவரும் தொட்டு வணங்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு குழந்தை வைக்கப்பட்டிருக்கிறது. கடலில் நம் கான்செப்ட் செய்திருப்பால் பனி கடலில் வரும். அந்த பனியை உருவாக்கின்ற வகையில் மிஸ்ட் மேக்கர் நம் குடிலில் ஒரு கண்காட்சி பொருள் வைத்திருக்கின்றோம். உள்ளே பனிகள் சூழ்ந்த இடத்திலும் கடல் நீர் சூழ்ந்த இடத்தில் உள்ளே மீன்கள் வசிக்க இந்த குழந்தை இயேசு மாட்டுத்தொழுவம் மீன் வளர்ப்பு அனைத்திலும் இருக்கும் வகையில் இந்த இயேசுவை புதியதாக ஒரு முயற்சியில் பிறக்க வைத்திருக்கின்றோம். நம் பாலன் இயேசு இந்த குடிலை நல்லபடியாக வைத்ததற்கு பாலன் இயேசுவுக்கு நன்றி. கடற்கரை போல் ஒரு அமைப்பில் செய்திருக்கிறோம். சிப்பி முத்துகள் அனைத்தும் கடற்கரையில் இருப்பது போல் சிப்பிகளும் முத்துகளும் வைக்கப்பட்டு ஆடு மேய்ப்பர்கள் வந்து பார்க்கின்றவர் டாம் அண்ட் ஜெர்ரி அவர்கள் வருகை தந்து நம் கிறிஸ்மஸை கொண்டாடுவது வகையில் வைத்திருக்கிறோம்.
அப்லோட் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த சமயத்தில் ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு குடியில் இருக்கின்றப்ப ஒரு கப்பலில் இருந்து மாலுமிகள் காப்பாற்றப்பட்டு இங்கே 3 ராஜாக்கள் வரையை தந்து இயேசு குடிலில் பிறந்திருக்கிறார். நம்ம வந்து குடில் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த குடிலோட பெரிய வேண்டுதல் என்னவென்று பார்த்தோம்னா, அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம மன்றாட்டாக ஒன்று போட்டிருக்கோம். மன்றாட்டுன்னா என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல்நல சுகம், குழந்தை இல்லாருக்கு குழந்தை பாக்கியம், உறவு கிடைக்காமல், லவ் ஃபெயிலியர், டிப்ரெஷனில் இருக்கும் நண்பா நண்பிகள், அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து துக்கம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வை அளித்தள்ள வேண்டுகிறோம் குழந்தை சிலே. ஆமேன். இப்பொழுது நம் நல்லபடியாக இந்த குடிலை செய்து முடித்து குழந்தை நமக்கு பக்கபலமாக இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக முடித்து கொடுத்ததற்காக குழந்தைக்கு நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி.